ஹஃபீசுல்லா, இன்னைக்கு விஜயோடைய வாக்குறுதி திமுகவுக்கு அந்த விமர்சனம் அப்படின்றது திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்துதா? முதல்ல தம்பி சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல, திமுக மீது இவங்க வைக்கிறாங்கல்ல, டினாஸ்ட்டு குடும்ப அரசியல்னு, இதை எங்கள் தலைவர் சந்தித்து மக்களை சந்தித்து முதலமைச்சராக வந்தார். 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய, இன்னைக்கு திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் மீது தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் மீது வைத்த விமர்சனமோ குடும்ப அரசியல், அப்பானால தான் நீங்கள் வந்திருக்கீங்க, இல்லைனா வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசியல், இது குடும்ப தொழில் கிடையாது, குடும்ப பிஸ்னஸ் கிடையாது. நீங்கள் யாருடைய ஆதரவு பெற்று வாங்குறீங்க? 2021 யார் முதலமைச்சரின் முகம் என்று மக்கள்கிட்ட சொன்னோம், ஸ்டாலின் தான் வராரு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை செய்து தான் அவர் முதலமைச்சராக வந்திருக்கார். அதனால் இது ரொம்ப ஜனநாயகத்தை ரொம்ப கேவலப்படுத்துறது. இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி முதல்வர் ஆனீங்கன்னு, இதை எடப்பாடி பழனிசாமி டெண்டர் விட்டு வாங்கினாருன்னு சொல்ல முடியுமா? தாவேக்காவால் சொல்லுது. அது எப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? அவர் தேர்தலில் சந்திச்சாரா? டெண்டர் யார், கூவத்தூரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, அதை சொல்லுவாரா? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு காரணம், அது புளித்து போன ரொம்ப கத்தி மங்கி போயிடுச்சு, அந்த மங்கிய கத்தியாக அது இருக்குது. அதனால் இதை தொடர்ந்து பேசுகிறதுனால எந்த களத்துலையும் பாதிப்பு வராதுன்றதை நான் சொல்லிக்கிறேன். கோத்ராவை பற்றி பேசினார். 2002 நாங்கள் எதிர்த்தோம், நாங்கள் ஆதரிக்கலைலாம் சொன்னார். 2014 போய் ஏன் மோடியை பார்க்குறீங்க பிரச்சாரத்தின் போது? நீங்கள் தான் நியாயமானவராச்சே, சொல்ல வேண்டியதானே? இல்லை, கோத்ரா கலவரத்தின் போது அவர் உடன்பட்டிருந்தார், அதனால் நான் அவரை சந்திக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? ஊழலுன்றாரு. அதிமுகவுடைய ஜெயலலிதா அம்மையாருக்கு ஏன் 2011 நீங்கள் ஆதரவு, உங்களுடைய மக்கள் இயக்கம் ஏன் ஆதரவு கொடுத்துச்சு? கன்விக்டாக இருந்தாங்க டான்சி வழக்கில், ஆல்ரெடி சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸில் இருக்கிறப்போ நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க. இன்றைக்கி ஊழலை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கட்டும். தினகரன் வழக்கு, லீலாவதி கொலை வழக்கு, தாக்கி வழக்கு எல்லாமே நீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் தண்டனை பெற்று விட்டார்கள். இப்போ அதை பற்றி பேசி யாருக்காவது காப்பாற்றணுமா? எதாவது செஞ்சோமா? இதெல்லாம் ரொம்ப மேம்போக்கான விமர்சனங்களை இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் மக்களுக்கு, இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கு. இந்திய ஜனநாயகம், குறிப்பாக தமிழ்நாடு ஒரு டார்கெட்டட் அட்டாக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவால். இப்போ 75 ஆண்டுகளாக ஒரு உரிமையாக நாங்கள் பெற்றெடுத்திருக்கின்றோம், பல உரிமைகளை இழந்திருக்கின்றோம். அது எங்கள் ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு கல்விக்கான நிதி வரல. இன்னைக்கு கடிதத்தில் கொள்கையற்ற கூட்டம் அப்படின்னு யாரை சொல்ல? கொள்கையற்ற கூட்டம்ன்றது எங்கேயுமே தாவேக்கான்னு சொல்லலை. ஆனால் தாவேக்காவுக்கு கோவம் வருது. எங்கேயுமே தாவேக்காவுக்கு கொள்கையற்ற கூட்டம் நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கா? நாங்கள் பல பேரை சொல்கிறோம், அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஆனால் இதில் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறது யார்? நீங்கள் பார்த்தீங்க இன்னைக்கு கூட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை, மாநாட்டில் கூட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை. ஆனால் நாங்கள் சேர் கொடுக்கல அப்படின்றாங்க. நீங்கள் அத்தனை சேரை போட்டு உடைச்சா யார் சார் உங்களுக்கு கொடுப்பா? அதுக்கு திமுக எப்படி சார் பொறுப்பாக முடியும்? நீங்கள் மாநாடுக்கு அனுமதி தர்றதில்லை. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூட எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கும் எங்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கும் குறிப்பிட்ட இடங்களில் தான் அனுமதி தரப்படும். அதைதான் அரசு அதிகாரிகள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு குறிப்பிட்ட செய்தி தொடர்பாளர்கள்லாம் பேசுவாங்க, எங்களுக்கு கூட்டத்தில் போகிறதுக்கு இல்லை, எங்களை வேணும்னு 40 கிலோமீட்டர் சுத்த விட்டாங்கலாம் சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய ஆட்சியில், நான் ஒரு செய்தி தொடர்பாளர், எங்களுடைய அமைப்பு செயலாளர் முதல் கொண்டு சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாடுக்கு ஒரு அவ்வளோ கூட்டம் சுற்றி போய் மாநாடு திடலுக்கு போய் சேர முடியல. கடைசியில் கலைஞர் தொலைக்காட்சியோட லைவ்ல உட்காந்து பார்த்துட்டு வரோம். இது எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய அமைப்பு செயலாளருடைய வாகனத்திற்கு நடந்தது. அப்போ இது எல்லாம் மாநாடுகளில் சர்வசாதாரணமாக நடக்கிறது. இது புது அட்மிஷன் போட்டு வந்துடுவாங்க எல்கேஜி பசங்க, அந்த மாதிரி ஐயோ மிஸ் கில்றாங்க, மிஸ் இது பண்றாங்க, மிஸ், அது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏதோ இவர்களுக்காக ஒரு அச்சத்துடைய வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. இல்ல அதுதாங்க நான் சொல்றேன். அப்ப எங்க அமைப்பு செயலாளருக்கும் எங்களுக்கும் எங்களுடைய ஆட்சியில எங்களுடைய இளைஞரணி மாநாட்டில் சந்திக்கிற போய் பார்க்கறதுல என்ன அச்சம் வந்துற போது? அப்போ இதெல்லாம் ஏதோ இவங்க பெரிய சக்தியாகவும் இவங்களுக்கு எதிராக திமுக காலையில இருந்து நைட்டு வரையும் எங்களுக்கு பல வேலைகள் இருக்கு. உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட நிகழ்வுக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு தழுவிய நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு வித்தியாசம் இல்ல. எனக்கு நடந்தது கிடையாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அன்னைக்கு பல மாநாடுகளில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய முக்கியமான தலைவர்களுக்கே நடக்கக்கூடிய விஷயம் தான் அது. இது இயல்பாக நடக்கக்கூடியது. இது ஊதி பெருசாக்கக்கூடிய அளவுக்கு, தானே ஒரு விக்டிமைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்றேன். இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்களா இல்லையா வாரிசு அரசியல்னு? ஆனா அவர்களுடைய காலத்துல கூட நாங்க அவங்கள
தோக்கடிச்சு கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கார், தலைவர் எங்களுடைய துணை முதலமைச்சர், அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆம் ஆத்மி பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருந்துச்சு. இந்த 2 அஜெண்டா தான் நீங்க விஜயார் பேச அந்த பார்ட்டி இப்போ இருக்கு. ஆனா டெல்லியில காணாம போயிடுச்சு. இல்ல பஞ்சாப் ஆட்சியில இருக்கு, இந்தியா ஃபுல்லா இல்ல. இந்தியா ஆட்சியில இல்லன்றனால கட்சி காணாம போன அர்த்தம் கிடையாது. சரி, ஓகே, சொல்லுங்க. அவர்கள் எடுத்து வைத்த அதாவது கொள்கைகள் கோட்பாடுகள் இல்லாமல் மேம்போக்காக குடும்ப அரசியல், அப்புறம் எந்த எதிரியை இங்க நாங்க களத்துல சந்திச்சிட்டு இருக்கோன்றதே தெரியாம சின்ன சின்ன பிரச்சனைகளை பூதாகரமாக்கி அந்த பிரச்சனையை காப்பாதவரும் சொல்லி அரசியல் செய்தவர்களுடைய நிலையெல்லாம் என்ன நடந்திருக்கு நாங்க வரலாறு தெரிஞ்சவங்க பார்த்திருக்கோம். போகக்கூடிய ஒரு அரசியலை தான் நாங்க பார்க்க போறோம். முதல் சுற்று கருத்து ஜீவசகாப்தன். ஒரு பக்கம் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய விஜய் இதே மாதிரியான விமர்சனங்களை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை முன்வைக்கிறார். அன்புமணி ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி எல்லாரும் இதை மையப்படுத்தி தான் பேசுகிறாங்க. விஜய் நான் ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் மீண்டும் இதே ஒரு பாதையில் தான் பயணிக்கிறாரா அப்படின்ற கேள்வி இருக்குது. இன்றைக்கி அவருடைய தொடக்கம் அப்படின்றது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது? விஜய் அவர்களுடைய தொடர் நடவடிக்கைகள், அவர் நடத்துகிற மாநாடு எல்லாமே இதுவரையும் அரசியலுக்கான வரையறையை மாற்றுது. மாநாடுங்கிறது பொதுவாக ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடுங்கிறது 3 நாள் 4 நாள் நடக்கக்கூடியது. மகளிர் அணி தனியாக பேசுகிறது, தலைவர்கள் பலர் பேசுகிறது இந்த டைமில். ஆனால் இங்கே 20 நிமிடத்துக்கு மேலே மாநாடுகள் இல்லை, 20 நிமிட பேச்சு. அப்படி ஒரு பேட்டர்னை அவர் கொண்டு வர்றாரு. சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது, அரசியல் சுற்றுப்பயணங்கிறது மக்களை சென்று தலைவர்கள் பார்ப்பது. இங்கே தலைவரை பார்க்க மக்கள் ஓடி வராங்க. ஸோ இது இன்னும் ஒரு தேட்டர் ஆடியன்ஸுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். பொலிட்டிக்கலாக ஆகலை அவங்க அங்கே வந்த கூட்டம்ங்கிறது. இப்போ இந்த கூட்டம்ங்கிறது ஏன் பேசப்படுதுன்னா, இதே மாதிரி கூட்டம் உங்களுக்கு மதிமுக தொடங்கினப்பையும் நடந்தது. இதே திருச்சியில் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினப்பையும் இதே கூட்டம் வந்தது. அதனால் விஜயகாந்த் தோப்பூரில் திருமங்கலத்தில் தொடங்கும்போது இதோட பயங்கரமான கூட்டம் இருந்தது. அங்கே அந்த தொண்டர்கள் ஒரு அரசியல்படுத்தப்பட்டிருந்தாங்க, கொள்கை ரீதியாக அரசியல்படுத்தப்பட்டிருந்தாங்கிறத தாண்டி ஒரு பொது சமூகத்தில் நடந்து கொள்வது ஒரு மெச்சூர்டு இருந்தது அவங்கள்ட்ட. ஒரு பொதுவான ஒரு முதிர்ச்சியான தன்மை, ஒரு பொது வழியில் நடந்து கொள்வதுன்னு. அந்த கூட்டம் அரசியல் கூட்டமாக மட்டும் பார்க்கப்பட்டது. இது பொது சமூகத்துக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா எப்போ சின்ன பசங்க இருக்காங்கப்பா பார்த்து போன்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்குது. அங்கே லாரி வந்துடும், போயிடாத, மரத்தில் ஏறி, இந்த மாதிரியான கான்செப்டுங்கிறது எந்த அரசியல் கட்சிக்கு வந்தது கிடையாது. நல்லா கவனித்து பாருங்கள். கூட்டம் இதே மாதிரி கூட்டம்லாம் நிறையா வந்திருக்கு. அவர் தராசாம் சார் கூட சொன்னார் பாருங்கள். ஏன்னா அவர் இந்த பாமகவினுடைய தமிழர் வாழ்வுரை மாநாட்டெலாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் பாமக நடத்துகிறாங்க. அன்றைய பேராசிரியர் சுபவீர பாண்டியன், இன்னும் பல நடிகர் சிவாஜி கணேசன்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய க்ரௌடு வந்திருக்கும் பாருங்கள். மதுரையில் நடிகர் சங்க நடிகர்களாக, எனக்கு சின்ன பிள்ளைகள் 95 96 நம்ம சின்ன பிள்ளையில் ரஜினி, கமல், கார்த்திக், பிரபுவெல்லாம் அங்கே கூட்டு தமுக மைதானத்தில் ஒரு கூட்டம் வந்துச்சு. முழுக்க சினிமா நடிகர்களுக்கு கூட்டம். அது